ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்போம். இது மன்னார்குடியில் கண்டிதம்பேட்டைங்கிற ஒரு ஏரியாவில் நடந்த திருவிழா. என் தங்கச்சி ஊர் அது. அங்கே 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிலை எடுத்து பொங்கல் செய்வாங்களாம். முதலியாத்தாளுங்கிற ஒரு வாழ்ந்த பெண் தெய்வத்துக்காக இந்த படையல் செய்கிறாங்க. இதை வேண்டிக்கிறாங்க எல்லாரும். குழந்தை வேணும், குழந்தை பிறக்கணும், மாடு நல்லா இருக்கணும், அப்புறம் என் உடம்பு நல்லா போயிட்டுனா என் குழந்தை சிலை எடுத்து வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறாங்க. அவங்கவுங்க வேண்டிக்கிட்ட மாதிரி சிலை எடுத்துக்கிறாங்க. என் தங்கச்சியும் வேண்டிக்கிட்டு சிலை எடுத்து ஊர்வலம் வந்தால் ரொம்ப தூரம் சுற்றணுங்க. இது ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போவே அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. சின்ன பசங்க முதற்கொண்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு இதை ஊர்லெல்லாம் சுற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. இது வேண்டிக்கிறாங்க ஒருத்தவங்க தனக்கு என்ன வேணுமோ அதை அந்த அம்மா நிறைவேற்றி வச்சுட்டா உடனே சிலை எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க போல இருக்கு. அதனால இவ்வளோ கூட்டம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. வெயில் தாங்க முடியல, என்னாலலாம் சுத்தமாக முடியவே இல்லை. அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வச்சிடுறாங்க. சிலையெல்லாம் வச்சுட்டு இதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த சிலையெல்லாம் இங்கே வச்சிடுறாங்களே, மறுநாள் 2 நாள் அந்த சைடு யாரும் போக மாட்டாங்களாம். ஏன்னா போனால் வெறும் குழந்தை சத்தமாகவே கேட்குமா. குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, விளையாடுற மாதிரி சவுண்டு கேட்குமா. ஏன்னா அந்த சாமிலாம் அந்த 3 தெய்வங்களும் இவங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அது ஐதீகமாக உண்மையாகவே அந்த காலத்தில் இதை மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங். இது அந்த கோயில் பொங்கல் அது மட்டும் மண்பானையில் வைக்கிறாங்க. மீதி எல்லாரும் அவங்கவுங்க வேண்டியதெல்லாம் வைக்கிறாங்க. இந்த கோவில் பொங்கலுமே சில பேர் மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி இருக்குது. என் தங்கச்சி வீட்லேயும் அதில் ஒரு ஆளுங்கிறதுனால அவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மீதி எல்லாரும் அவங்கவுங்க பொங்கல் வச்சுருந்தாங்க. தண்டமேளம்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளை மாதிரி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா புகை கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ பேர் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புகை கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் நைட்டு 8 மணி வரைக்குமே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் வச்சுட்டு அவங்கெல்லாம் போய் வாசலில் பானையை வச்சிடுறாங்க. அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து சாமி கும்பிடுவாங்களாம். நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் பொங்கல் வச்சதை பார்த்துட்டு நிறைய வெடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. புஷ்பானம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் பொங்கல் வச்சதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் சாமிக்கு படையல் போடுறாங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சவங்களாம் போய் எடுத்து வச்சிடுறாங்க. சாமிக்கிட்ட வச்சுட்டு இதை மாதிரி உட்காந்துருந்தாங்க. இன்னும் 2-3 பேர் செஞ்சுட்டு இருந்ததுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் போட்டு முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டுட்டு சாமிக்கு பல்லையம் போடுறாங்க. பல்லையம்னா எல்லா பொங்கலையும் வச்சு சாமிக்கு தீபாரதனை காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.